வணக்கம். செல்வகுமாரின் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 17 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிவிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஏற்கனவே மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமாக பொழிந்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே மதியத்தில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கிய மழை தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் வலுத்த, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வலுத்த பலத்த மழைப்பொழிவாக பொழிந்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக, அதேபோல் ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டம், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும், வேலூர், ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தெற்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஆரணி, போலூர், சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளுக்கும், அதேபோல் திருவந்திபுரம், வந்தவாசி, செஞ்சி உள்ளிட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கி தீவிரமாக பொழிந்து வருகிறது கனமழையாக. கடலோரம் செய்யூர் வரைக்கும், செய்யாறிலிருந்து செய்யூர் வரைக்கும் மழைப்பிடிவு கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பிடிவு தொடர்ந்து, அதாவது இன்றைக்கு மாலையும் நீடிக்கும். மதியம் 3 மணி, அதாவது மதியம் தொடங்கிய மழை மாலை 3 மணிக்கு தீவிரமடைந்திருக்கிற மழை மாலை 6 மணி வரைக்கும் மேற்கண்ட மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாகவே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பிடிவு மீண்டும் விடிய விடிய, அதாவது ஓய்ந்தாலும் மீண்டும் மீண்டும் தூறலை கொடுத்து கொண்டே இருக்கும் விடிய விடிய. அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் தற்பொழுது பொழியும் மழை ஓய்ந்தாலும் மீண்டும் மழைப்பிடிவு தொடங்கி விடிய விடிய தூறல் மழைப்பிடிவாகவும், லேசான மழைப்பிடிவாகவும், மிதமான மழைப்பிடிவாகவும் பொழிந்து கொண்டே இருக்கும். நாளை காலை தான் இந்த மழைப்பிடிவு விலகும். இன்றைய மழைப்பிடிவு இப்படி அமைய, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி மாலை இரவு மீண்டும் கனமழை பொழிவு தொடங்கும். இப்படி இரவு முழுவதுமே நாளை ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை பொழிந்து மீண்டும் திங்கள் காலை ஓய்ந்து திங்கள் மாலை, அதாவது மதியத்தில் தொடங்கி திங்கள் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரைக்கும், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு காலைன்னா ஒரு 7 மணி வரைக்கும். இப்படி 20ஆம் தேதி மிக நெருங்கி வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி 20ஆம் தேதி தான் கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. 20ஆம் தேதி மட்டும் கனம் இல்லைங்க, எல்லா நாளும் கனம் தான். இன்றைக்கே கனமாக தான் பெய்யுது. அப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை, திங்கட்கிழமை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை, செவ்வாய்க்கிழமை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை என்று 20ஆம் தேதி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது எல்லா நாளும். 21ஆம் தேதியும் மழை இருக்கும். ஆனால் சற்று தீவிரம் குறைந்து கனமழை என்பது சற்று கனமழையாக மாறி இருக்கும். இந்த 4 மாவட்டங்களுக்கும் 21ஆம் தேதியும் மழை தான், 22ஆம் தேதியும் மழை தான். 22ஆம் தேதி மிதமான மழை, லேசான மழையாக மாறிவிடும். பிறகு மேற்கிலிருந்து சாரல் காற்றுடன் சாரல் மழை, தென்மேற்கு பருவக்காற்று வர, அங்கிருந்து துளி துளியாக சாரல் வந்து விழ, இப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக தொடர்ந்து 21ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவ காற்று வலுவாக வந்து சாரல் துளியை கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகு மாத இறுதியில் மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு 25ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. 25லிருந்து மாத இறுதி வரை அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு கனமாக இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது. இனிமேல் மழை தான், நல்ல மழை காத்திருக்கிறது. மிகவும் வித்தியாசமான ஒரு மழைப்பொழிவு வானிலையை கோடையில் கொடுக்கும் என்றோம். கோடை மழை வலுவாக இருக்கும் என்றோம். கோடை அறவே வெயிலை கொடுக்காது, கோடை குளிரப் போகுது என்றோம். கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோம். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதைக்கு அதை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்தியாக, இன்றைக்கு தொடங்கியிருக்கூடிய மழை நாளை அதிகாலை வரை தொடரும். இந்த 4 மாவட்டங்களையும் இப்படி வரக்கூடிய புதன்கிழமை அதிகாலை வரை தினசரி இரவு, நள்ளிரவு, அதிகாலை, காலை வரைக்கும், மாலை முதல் அதிகாலை வரைக்கும், சில நாள் காலை வரைக்கும் தினசரி மழை உண்டு. பல நாள் கனமழை உண்டு. இறுதியில் அது புதன்கிழமைக்கு பிறகு தீவிரம் குறைந்து சாரல் தூறலாக கொடுத்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு திசையிலிருந்து வலுவாக வரும். இவை தான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து பணி செய்திருக்க. நன்றி.